வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களை வணங்கி வாழ்த்தி இந்த அமர்வை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். விடியல் என்ற தலைப்பை ஒட்டி அருட்தந்தை அருளவிருக்கும் சிந்தனையை கேட்க நம் அகம் விழிப்பு நிலை அடைய, விழிப்போடு இருந்து நம் அகமானது அச்செய்தியை உட்கிரகிக்கின்றோம். வாழ்க வளமுடன். விடியல் எதற்கு விடியல்? எவ்வாறு விடியல்? எதை நோக்கி விடியல்? இந்த கேள்விகளோட நம்ம சிந்தனைக்குள்ள செல்லலாங்க. குருவே துணை. நம்முடைய ஆத்மா எந்நேரமும் ஒரு விடியலுக்காக காத்துக் கொண்டேதான் இருக்கின்றது. புற விடியல் அல்ல, அக விடியலுக்காக. எடுத்தேன் பல பிறவி, பிறருக்கு உழைத்தே ஏழையானேன். அப்போ ஒரு பெரியவர் சொல்லியிருக்காங்க, ஞானி சொல்லியிருக்காரு, அந்த பிறவி எதற்காக எடுக்கப்பட்டது? எதை நோக்கி இந்த பிறவி சென்று கொண்டிருக்கிறது? இந்த பிறவியின் முடிவுதான் என்ன? அருட்தந்தை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு. ஐயாவோட ஒரு ஸ்பீச்ல, அதாவது வயதான காலத்துல ஒரு ஸ்பீச்ல ஆல்மோஸ்ட் இறப்பதற்கு, இறைநிலை அடைவதற்கு சில வருடங்கள் முன்னாடி, 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி ஐயா ஒரு ஸ்பீச் நம்ம கேட்டிருப்போம். யூடியூப் லிங்க்ல இருக்கு. அதுல ஐயா சொல்லியிருப்பாரு, எல்லா ஆன்மீகம் மாதிரியும் இதுவும் ஒரு ஆன்மீகம் தான். இங்கு இறைவனை உணர்வதற்காக அடைவதற்கான நிலை எளிமையாக கொடுக்கப்பட்டது. மற்ற ஆன்மீகத்துக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இறைவனை எவ்வாறு எளிமையாக உணர்ந்து கொள்வது, இறைவனை எவ்வாறு எளிமையாக அடைவது. ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா, நான் என்னுள்ளே எவ்வாறு இரண்டர கலப்பது. இது ரொம்ப எளிமையா அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அப்போ இந்த ஆத்மா எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது பார்த்தோம்னா, தனக்குள் தன்னில் கரைவதற்காக. இதை தவிர இந்த ஆத்மாக்கு இந்த பிரிவில எதனா வேலை இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. அதுதான் அந்த பெரியவர் சொல்லியிருக்காங்க, எடுத்தேன் பல பிறவி, பிறருக்கு உழைத்தே ஏழையானேன். நான் எந்த நோக்கத்திற்காக நான் இந்த பிறவி எடுத்தேனோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டு, மறதியில் அந்த நோக்கத்தை தவிர்த்துட்டு பிற வேலைகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அப்போ புண்ணியம் என்ற நிலையில் நான் ஏழை ஆகிவிட்டேன். பாவம் என்ற நிலையில் என்னுடைய நிலை உயர்ந்து விட்டது. ஏழைதான் பொருளாதாரத்துல இல்லைங்க இது குறிக்கிறது. நம்மளுடைய அறிவாட்சி தரத்தில் ஏழையானே, வினையில் ஏழையானே, புண்ணியத்தில் ஏழையானே. அப்போ இந்த பிறவி எதற்காக எடுத்திருக்கோம், அதுல விழிப்பு நிலையோட அந்த ஆத்மா செயல்பட்டிருந்தா கண்டிப்பா இந்நேரம் அந்த ஆத்மாவானது விடியல், அதாவது இரண்டர இறைநிலையோடு இறைவனாக கலந்துகிட்டு இருக்கும். பட் அதற்கான முயற்சியில அவ்வாறு கலக்காததாலதான், அவ்வாறு இறைநிலையாக தன்னை மாற்றிக் கொள்ளாததாலதான், தான் கரைந்து விடாததாலதான் அந்த ஆத்மா பல பிறவி எடுத்துக்கிட்டே வருதுங்க. ஒரு பிறவி 2 பிறவில கோடான கோடி பிறவி எடுத்து இன்னைக்கு இந்த உருவெடுத்து இந்த ஆத்மா இங்க அமர்ந்திருக்கு. இந்த பிறவிலையும் இந்த ஆத்மாவோட நோக்கம் என்னங்க? நான் எப்பவாவது நான் விடியலை காண மாட்டேனா? எதுங்க ஆத்மாவோட விடியல்? இறை வேறு நான் வேறு அல்ல, இறையே நானாக இருக்கின்றது என்று உணர்ந்து அவ்வழியே இந்த பருவுடலின் மூலம் வாழ்ந்து மீண்டும் இறைநிலையோட தன்னை கரைத்துக் கொள்வதுதான் இந்த ஆத்மாவின் விடியலை. இதை நோக்கிய பயணம்தான், இந்த விடியலை நோக்கிய பயணம்தான் இந்த ஆத்மாவின் பயணம். இந்த தலைப்பு இங்க 2வது முறை பேசுறாங்க. இதற்கு முன்னாடி இந்த தலைப்பு மலேசியா இதுல இத பத்தி பேசணுங்க.
அங்க உமா சங்கரி அம்மா எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, நீங்க 23ஆம் தேதி கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கம்மா எடுத்துடலாம். எந்த யோசனையும் இல்லை, எடுக்கலாமா கேட்டாங்க. சரிங்கம்மா எடுத்துடலான்னு அவங்க எடுத்து டைம் சொன்னாங்க. மதியம் ஒரு 2:30 மணிக்கு கிளாஸ். 2:30 3 சரிங்கம்மா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தான் மதியம் என் கணவர் சொன்னாரு, 23ஆம் தேதி அப்பாவோட திதி வரும். எங்க அப்பா இறந்து 2 வருடங்கள் ஆகிறது. சோ அவரோட திதி 23ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு ஐயரை கூப்பிட்டு திதி நம்ம கும்பிடணும். சரிங்க, அதுக்கும் மாண்டியாடிட்டேன். சரிங்க நம்ம கும்பிட்டுலாங்க. ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு காலையில ஐயர் வராரு, மதியம் 1 மணிக்கு படைக்கணும். சரி, நாங்க வரைக்கும் தான் வெளியே யாரும் கூப்பிடல. பட் படிச்ச பிறகு கடப்பசங்க மட்டும் வர வச்சு அவங்க சாப்பாடு போட்டுடலாம். சரிங்க செஞ்சிடலாம். ஒரு செகண்ட் யோசிச்சேன், எப்படி ஜெயா சாத்தியமா? ஒரு பக்கம் ஐயர் எத்தனை மணிக்கு போவாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா எப்போ படையல் நடக்கும், அதுக்கப்புறம் எப்போ அவங்க சாப்பிட்டு எப்போ நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் ஒண்ணும் புரியல. ஒரே ஒரு சங்கல்பம், யாரு என்ன கூப்பிட்டாங்களோ அவங்க அதற்கு பதிலா நிக்கட்டும் சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். ஏன்னா கூப்பிட்டது உமாசங்கரி அம்மானாலும் அது கண்டிப்பா குருவோட குரலாக மட்டுமே இருக்கும். அதை நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். காரணம் இல்லாம ஒரு அழைப்பு இருக்காது. அன்னைக்கு காலையில எழுந்தோம். ஐயர் என்னுடைய நல்ல நேரம் 7:30 மணிக்கே முடிச்சுட்டு 8:30 மணிக்கு போயிட்டாரு. 1 மணிக்கு படைச்சிட்டோம். 2 மணிக்கு கடப்பசங்க சாப்பிட்டாங்க. கரெக்டா 4 மணிக்கு 3 மணிக்கு கிளாஸ், 2 மணிக்கு சாப்பிட வந்தாங்க. 2:40க்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. 45 50க்கு கிளம்பிட்டாங்க. 3 மணிக்கு தவம் ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் கூட நான் ஜாயின் பண்ணிட்டேங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், இந்த நாள் ஏன் அவங்க என்ன கூப்பிடணும்? இவங்க வேற நாள் கூப்பிட்டுருக்கலாம். இல்ல அவங்க இன்னொரு ஆசிரியரை போட்டிருக்கலாம். என்னதான் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு ஆசிரியர் அவருக்கு பார்வையில் அகப்பட்டு, அந்த ஆத்மாவில் அகப்பட்டு அவங்க அந்த கிளாஸுக்கு வந்திருக்கலாம். பட் இதெல்லாம் கடந்து, ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. விருதுநகர்ல பேசி 1 மாசம் ஆகுது. நடுவில் எந்த கிளாஸும் பேசல. திடீர்னு ஏன் என்னோட ஞாபகம் இருந்தது, எதுவுமே கசடர கத்துக்கணுங்க. எனக்கு வேதாத்திரத்துல கத்துக்கிட்ட பாடம் கசடர. எந்த ஒரு செய்தியும் சாதாரண செய்தி அல்ல. ஒரு மனிதன் மூலம் மனிதனுக்கு வரும் செய்தி அல்ல. இறைவன் குரு மூலம் நமக்களிக்கும் செய்தி. அது வெறும் ஒரு சொற்றொடரா இருந்தா அது சொற்றொடர் இல்ல, அது தெய்வீக செய்தியா இருந்தா கண்டிப்பா அதுக்கு தெய்வீக செய்தி. அந்த செய்தி என்னதான் சொல்ல வருது அப்படின்னு கொஞ்சம் ஆழமா அந்த செய்தி அந்த நாளை ஆழமா பார்க்கும்போது, ஒரு ஆத்மா பிரிந்த ஒரு ஆத்மா 2 வருடங்களுக்குள் அந்த உடலை பிரிந்த ஆத்மா தான் முழுமையாக வாழவில்லை. ஏன்னா நமக்கு தெரியாதுங்க, வாழும் நாட்கள்ல எப்படி வாழ்றோம் தெரியாது. குரு தொடர்பு இருக்கிறதாலதான் உண்மையில நம்மள பாக்கியசாலிகள். குரு தொடர்பு இருக்கிறதாலதான் நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி வாழணும், எப்படி நம்மளை மேம்படுத்திக்கணும்ன்ற ஒரு ஒரு வகையறை நமக்கு தெரியுது. இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா, வர்க்க தொகை தெரியாத ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நாம வாழ்ந்திருப்போம். சோ அந்த நம்ம ஆத்மா பிரியும் போதுதான் அந்த ஆத்மா சொல்லும், அடடா நான் வந்த வேலையை விட்டுட்டேன். எப்போங்க? கடைசி நிமிடம். எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் எங்க அம்மா தவறுனாங்க. என்னுடைய முதல் குரு, அந்த ஆத்மா தான் என்னோட முதல் குரு. அந்த குரு சொன்ன முதல் செய்தி என்ன, கடைசி செய்தி என்ன தெரியுங்களா? உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னால் நான் என் வாழ்க்கைய வாழவே இல்லை. அப்பா வேணுமாமா? வேண்டாம். அம்மா எனக்காக வேண்டாம். யாருக்காக வேணுமா? எனக்காக என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இதுதான் ஆத்மாவின் மொழி. அந்த அந்த உருவத்தின் மொழி அல்ல. அந்த உருவம் வாழ்ந்த வாழ்க்கையின் மொழி அல்ல. ஆத்மாவின் மொழி. நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும். எதற்காக இறைவன் என்னை இந்த பிறவியில் உருவாக்கி என்னை வாழ வைத்தானோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டு நான் வாழ்ந்தேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். வேதாத்ரி வந்த பிறகுதான் அதோடைய சாட்சி பாவனையா இருந்து அதை பார்க்க முடிஞ்சது. அதுதான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. நாம நம்ம மனசுக்கு ஆயிட்டு காரணம் சொல்லலாம்.
அம்மா இன்னும் பெட்டரா வெளியே போயிருக்கலாம், அம்மா இன்னும் பெட்டரா நம்ம சந்தோஷமா வச்சிருக்கலாம், இல்ல அம்மா இன்னும் பெட்டரா சினிமாக்கெல்லாம் போயிருக்கலாம், ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம் நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த ஆத்மாவோட மொழி என்னவா இருந்திருக்கு, அந்த மொழியோட அர்த்தமா என்னவா இருந்திருக்குங்க? நான் என் வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக வந்தேனோ அதை நான் வாழவில்லை, இப்ப நான் போக போறேன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தா நல்லா இருக்கும். இறைவன் கொடுப்பானா? கண்டிப்பா கிடையாது. இந்த சுவாமிஜி சொல்றார், நினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன் இறைவா, உன்னை மறந்தேன் ஆனால் உள்ளிருந்து என்னை மீட்டு. இறைவா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னுடைய பதிவின் வழி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என் நாயனுக்கு பிறந்தனும் நான் மறந்துட்டேன், நீதான் மறந்தாலும் நீ என்னை மறவாதே, என்னை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிடுங்க, நான் கரெக்டா நான் கரெக்டான வழியில போறதுக்கான ஒரு வழிமுறை எனக்கு இறைவா, என்னை வழியை சிறப்பாக அழைத்து சென்று இறைவா அப்படின்னு சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த சில கவிகள் நம்மை கேட்காமலே நம்மை ஆட்கொள்ளும், பல கவிகள் நம்ம கேட்டாலும் உள்ள வராது. கிட்டத்தட்ட சமீபமாக ஒரு கவி 10 வருஷமா படிச்சேங்க, மண்டையிலே ஏறல, போன வாரம் தான் மண்டையில ஏறிச்சு, அப்பதான் மனப்படம் பண்ண. அப்போ அதுக்கு அடுத்து வர சூழலா அதற்கான சூழலா இருக்கு. அப்போ 10 வருடமாக ஒரு கவிதை, இந்த ஆத்மா தூய்மை அடையட்டும், அதற்கேற்ற தூய்மை இந்த ஆத்மாவில் வந்தால் மட்டுமே நான் உள் வருவேன் என்று எனக்காக, என் கருமையத்தில் நடக்க இருக்கும் மேன்மைக்காக அது காத்து கொண்டிருக்கின்றது. அந்த 10 வருடத்துல அந்த கவி என்ன ஆச்சுங்க, அழகா நானே யோசிச்சேன், 10 வருஷமா இந்த கவி கோசம் நம்ம கஷ்டப்பட்டோம், அது உச்சரிக்க முடியாம கஷ்டப்பட்டோம், இவ்வளவு ஈஸியா உள்ள போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ எப்பவுமே ஒவ்வொரு அணுவும், பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு அணுவும் ஒரு தன் விடியலுக்காக, தன் முக்திக்காக, தன் நிலைக்காக, தன் முழுமைக்காக காத்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் ஞானிகள் சொல்றது, காத்து கொண்டிரு, அவசரப்படாதே, காத்து கொண்டிரு இல்லைங்களா? அப்போ நம்ம ஆத்மா யாருக்காக காத்துட்டு இருக்குங்க, எதற்காக காத்துட்டு இருக்குங்க? பல பிறவிகள் கடந்து வந்துட்டோம், அட்லீஸ்ட் இந்த பிறவியாவது முக்தியை நோக்கி. இறைவனும் நானும் பிரிஞ்சிருக்கோம், துவைதம். இறைவன் எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன், வெளியே இருக்க இறைவனை வணங்குறேன். துவைதம், அத்வைதம். இறைவன் வேறு நான் வேறு கிடையாது, இறைவனே நானாக இருக்கின்றான். இறைவனே நானாக இருக்கும் சத்தியத்தை நான் உணர்ந்தபடி வாழ்ந்து அவனில் லயமாக்க வேண்டும். இதுவே ஆத்மாவின் விரியல். இந்த விரியல் கிட்டாமல் எந்த ஆத்மாவும் முழுமை அடையாது. பிறவி தொடர் எடுக்கலாம், தப்பில்ல, ஆனா எத்தனை பிறவிகள் எடுக்க போறோம்? இந்த பிறவில குரு நமக்கு கிடைச்சிருக்காருங்க. அப்போ இந்த பிறவில குரு நமக்கு எளிமையான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவ்வழியே வாழ்ந்து அந்த விடியலை நாம் காண வேண்டும். அகம் மகிழ, அகம் லயமாக அந்த விடியலை நாம் தரிசிக்க வேண்டும். நம்ம வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் சொல்லியிருக்காருங்க, இன்று வருமோ நாளை வருமோ, நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மலர் வெண் மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம், வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். இருநிலையோட ஒன்றி புறத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அகத்தின் உள்ளே சென்று அந்த அகமாக, அகத்தின் மூலமாக என்று நான் கரைய போகின்றேன், அந்த நாள் என்று வரப்போகின்றது என்று வெளியோடு வெளியாக, காரிருளோடு காரிருளாக என்று நான் கரைய போகின்றேன். ஞானிகள் அந்த நாளுக்காகத்தான் ஏங்குறாங்க. நம்ம ஆத்மாவும் அவங்க ஓப்பனா ஏங்குறாங்க. நம்ம ஆத்மா யாருக்கும் நம்ம வெளிப்படுத்தி, இந்த உடல் வழியே வெளிப்படுத்தாம அகத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த நாளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. சென்னையில ஒரு பேராசிரியர் இருந்தாருங்க,
ராகவன் ஐயா, பேராசிரியர் ராகவன் ஐயா. இன்னைக்கு அவர் இறையிலையோட கலந்துட்டாரு. அவர் நாங்க எம்ஏ செகண்ட் இயர் படிக்கும் போது கிளாஸ் எடுக்கும் போது சொல்லுவாரு, நமக்கு போர் அடிக்குது இல்லீங்களா, அந்த போர் அடிக்குதுன்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆத்மா தவம் பண்ண அழைக்குதுங்களாம். நம்ம என்ன பண்றது, நல்லா பாத்தீங்கன்னா போர் அடிக்குது, அந்த வார்த்தை என்னங்க, என்ன பண்றது தெரியல, புறத்தே என்ன செய்வது தெரியல, அப்ப புறத்தே எந்த வேலையும் இல்ல, அப்ப அடுத்தது என்னங்க, அகத்தே தான் செல்லணும். புறத்துல எந்த வேலையும் இல்ல, எனக்கு போர் அடிக்குது, என்ன பண்றது தெரியல, அந்த சமயம் எதுங்க, அகத்தே நம்ம டைவ் இன் டிவைன், அகத்தே பயணம் பண்ணணும். அகமானது தன் மூல நிலை உணர்வதற்காக, தன் மூல நிலையில் கரைவதற்காக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அகமானது இந்த ஒரு நாள், இந்த வருடம் 30 வருடம் 40 வருடம் எடுத்த பிறவி இல்லை, இது பல கோடிகள் கடந்து இந்த பிறவி எடுத்திருக்கு. இந்த ஒரு வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள நம்மளே டயர்ட் ஆயிரும். ஒத்தையில என்னப்பா இது ரொம்ப டயர்டா இருக்கு லைஃப்னா எனக்கு, இது பல பிறவிகளா தொடர்ந்து வந்திருக்கு. அப்ப அதுக்குள்ள எவ்வளவு சோர்வு இருக்குங்க. அந்த சோர்வை நீக்கிறதுக்காக தான் நமக்கு போர் அடிக்குதுன்ற அந்த நிலை வருதுங்க. அத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நமக்குள்ளாக நாம் சென்று தவம் இயற்ற வேண்டும். எதற்காக தவம் இயற்ற வேண்டும்? நாம் பழிச்சுமை பதிவுகளை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக அறிந்து பழிச்சுமை பதிவுகளை நாம் கழித்துக் கொண்டால்தான் இந்த உடலை, இந்த ஆத்மா விடும் தருணம் வரும்போது அந்த ஆத்மாவானது ஏங்காமல் தவிக்காமல் பிரம்மாண்டமாக ஆனந்தமாக உற்சாகத்தோடு, நம்ம தலைவர் ஐயா சொல்லுவாரு, எஸ்கேஎம் ஐயா, உற்சாகத்தோடு இன்முகத்தோடுன்னு சொல்லுவாரு. ஆமாங்க, ஞானிகளுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும்னா காமா இருக்கும் இல்லைங்களா, அவங்க ஃபேஸ்ல ஒரு காம்னஸ் இருக்கும். பிகாஸ் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டாங்க. எதை நோக்கி அந்த பிறவி எடுத்தாங்களோ அந்த பிறவி முழுமை அடைந்து விட்டது. அப்போ அவங்க கிளம்ப தயாரா இருக்காங்க. அவ்வாறாக இருக்க வேண்டும் நம்மளுடைய இறுதி நாள். கிளம்பும் போதே தவிச்சுக்கிட்டு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்ல இருந்து பிரிய மாட்டேங்குது, அந்த ஆத்மா கொஞ்சம் மண்ணை அழைச்சு ஊத்துங்க, வீட்டோட மண்ணை அழைச்சு ஊத்துங்க, பொண்ணை அழைச்சு ஊத்துங்க, அவங்களுக்கு அந்த காசை இழைச்சு ஊத்துங்க, அப்படியாவது அந்த ஆத்மா பிரிதான் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆத்மால தான் வந்த நோக்கத்தை மறந்ததால் நான் தான் காணும் காட்சியை உண்மை என்று அறிந்து கொண்டு அந்த ஆத்மா என்ன பண்ணுதுங்க, இந்த ஐம்புலன் வழியாக பெற்ற இன்பத்தையே உண்மை என்று அறிந்து கொண்டு அந்த உடலை விடுவதற்கு தயாராக இல்லை. இந்த உடலின் மூலம் நான் பெற்ற அனுபவம் தான் உண்மை. அந்த உண்மையை நான் விளங்கி, அந்த உண்மையை ஒட்டி இருக்கேன் நான். அப்போ இத பிரிவதற்காக விளங்குது, நான் இன்னும் என் வாழ்க்கைய வாழலன்னு விளங்குது. இருந்தாலும் இந்த பற்றை விட்டு வெளியேற எனக்கு விருப்பம் இல்லை என்னும் போது அந்த ஆத்மா டக்குன்னு வெளியே வர மாட்டேங்குது உடலை விட்டு. அப்போ வலுக்கட்டாயமா ஏதாச்சும் இழைச்சு ஊத்தி அந்த ஆத்மா உடலை பிரிவதற்காக சூழ்நிலை உருவாக்குறோம்னு பெரியவங்க செய்யறதுங்க. அப்ப நம்ம ஆத்மா எப்படி இருக்கணுங்க, லேசாக. இது ஏன் சொல்ல வந்தோம்னா, எதனால அந்த திதி அன்னைக்கு எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, அவங்க என்ன மூதாதையர் அப்பா என்ன மாதிரி இருந்திருப்பாருங்க. கண்டிப்பா எனக்கு குரு அவங்க வழியாதான், அப்பா அம்மா வழியாதான் எனக்கு குரு கிடைச்சாங்க. அவங்க தீட்சை வாங்கினார் அப்பா. பட் அப்பால பயிற்சிக்குள்ள முழுமையா வர முடியல. என்னென்ன ஆழியார்ல போய் அவங்க கற்றார்களோ அதை அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல. அப்போ உடல் பிரிந்த ஆத்மா மட்டுமே ரியலைஸ் பண்ணும் இல்லைங்களா, தன் நோக்கத்தை மறந்து நம்ம வாழ்ந்ததால இப்போ நம்மால உடல் விட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேல எங்க இருக்குங்க ஆத்மா? அப்படி ஒரே மகள் என்கிட்ட தான் அது பகிர முடியும் பதிவுகளை இல்லைங்களா. அவ்வாறு ஒரு பகிர்வு ஏற்படும் போது அந்த ஆத்மா நம்மளை விட அந்த ஆத்மா ரொம்ப தெளிவா இருக்கும். பாருங்க, கரெக்டா ஒரு திதி நாள் அன்னைக்கு கிளாஸ் கிடைக்குது. அப்போ இந்த நாள்ல இதற்கான வாய்ப்பு மகளே உனக்கு நான் தருகின்றேன், உன் குரு அருளால் இறுக்கமாக பற்றிக்கொள் குருவை, பற்றற்றான் பற்றினை. மகளே
எங்க அப்பா எனக்கு கொடுத்த சொத்து புற சொத்து கிடையாது. என் ஆத்மாவுக்கு என் தந்தை கொடுத்த சொத்து விடியல். விடியலுக்காக தான் நான் வாழ்ந்தேன். ஆனா அந்த வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற நினைவை நான் மறந்து விட்டு வாழ்ந்தேன். இன்று அதை உன்னிடம் கொடுக்கின்றேன். எனக்காகவும் சேர்ந்து அந்த விடிலை நோக்கி நீ பயணித்து விடு. ஏன்னா நம்ம மூதாதையோட ஆத்மா நம்ம கிட்ட இணைஞ்சிருக்குங்க. வெளியே நம்ம அப்பா அம்மா வெளியெல்லாம் போக முடியாது. நம்ம கிட்ட கொஞ்சமாவது, அதாவது அது பகிர்வுன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் நம்ம சிஸ்டர் கிட்ட இல்ல நம்ம சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் வான்காந்தத்துல ஷேர் ஆயிருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட கண்டிப்பா மேக்சிமம் ஷேர் ஆயிருக்கும். அப்போ நம்ம கிட்ட நிறைஞ்ச அந்த ஆத்மாக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன் என்னங்க? அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்களா? காக்காக்கு சோறு வைக்கிறதுங்களா? இல்லைங்க, அதுவல்ல. அது ஒரு புற செயல். பறவைகளை நாம் விட்டுவிடக் கூடாது. அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், இட்டுண்டு மகிழ வேண்டும். அதுக்கெல்லாம் தான். ஆனா நம்ம மூதாதையர்கள் நம்ம வழியேதான் இருக்காங்க, நம் கருமயத்துல இருக்காங்க. அவங்க ஆத்மா நம்ம வழி நடத்திட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்காக நான் செய்யவிருக்கும் பெரிய கடமை என்னன்னு தெரியுங்களா? விடியலை நோக்கிய அவர்கள் பயணம் முடிந்து விட்டது. அந்த பயணம் என்னில் தொடங்கி நம்மில் தொடங்கி உள்ளது. அந்த பயணத்தை முடிப்பதுதான் விடியலை இப்பிறவிலே பார்க்க வேண்டும் என்ற வைராக்கியம் தான் நமக்காக அவர்கள் கொடுத்த சொத்து, மாபெரும் சொத்து. வைராக்கியம். வைராக்கியத்துல 3 வைராக்கியம் இருக்குங்க. பிரசவ வைராக்கியம், மரண வைராக்கியம், பர வைராக்கியம். பிரசவ வைராக்கியம், பெண்கள் இங்க இருந்து தெரிஞ்சிருக்கோம். அடுத்த குழந்தையே வேணாம், இருக்கிற வழியே போதும் அப்படின்னு நான் பிரசவ ரூம்ல இருப்போம். குழந்தை பிறந்த பிறகு ஒரு வருஷம் ஆன பிறகு இன்னொரு குழந்தை நம்ம பெத்துக்கலாமா, இது கூட இன்னொன்னு துணையா இருக்கும். அப்போ அந்த பிரசவ அறையில அவ்வளவு வழியில கதறணுமே, அந்த வைராக்கியம் எங்க போச்சுங்க? அது காத்தோட போச்சுங்க, பிரசவ அறையோட போச்சுங்க. அதே மாதிரிதாங்க நம்ம குணம். ஒரு தவறு நடக்கும் போது நம்ம உடனே அடுத்த முறை இது செய்ய மாட்டேன், நான் கரெக்டா உறுதியா இருப்பேன், அருகுணங்களை சீரமைச்சுப்பேன். மறுபடியும் நம்ம லைஃப்குள்ள வரும்போது சில மாற்றங்களால மறுபடியும் அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. மறந்து போயிடும், நம்ம அதை எடுத்த சங்கல்பம் மறந்து போயிடும். எண்ணத்தில் உறுதியோடு இருப்பேன், அறிவின் தெளிவோடு இருப்பேன். முடிஞ்சு போச்சு. வெளியே 4 பேர் நடுவில் ஒரு பிரச்சனையை கலப்புனாங்க. அந்த பிரச்சனையில எண்ணம், அறிவின் தெளிவு எல்லாமே கரைஞ்சு போச்சு. பிரசவ வைராக்கியம். மரண வைராக்கியம். ஒருத்தர் மரணிக்கும் போது அவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க நிலைமை எப்படி இருந்தது பாரு, எப்படி ஒரு மரணம் வந்திருக்கு பாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க நல்லா வாழ்ந்தாங்க, சிறப்பான ஒரு மரணம். அவங்க சரியா வாழல, மரணம் ரொம்ப இறுக்கமான மரணமா வந்தது அப்படிலாம் பேசுவோம். பட் அவங்கள போய் எரிச்ச பிறகு அதை நம்ம மறந்துடுவோம். அடுத்தது நாளைக்கு படைக்கிறாங்க, அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், சாப்பிடணும், காரியம் இப்படிதான் போயிடுமே தவிர அந்த செயல்களை மறந்துடுவோம். ஒவ்வொரு முறையும் நாம கொடுக்கிற காரியம், நம்ம அவங்களுக்கு படைக்கிறது, இது எல்லாம் எதை குறிக்குதுங்க? அந்த ஆத்மா சாப்பிடுங்களா? கண்டிப்பா கிடையாது. இத வீட்டுல சொன்னா திட்டுவாங்க. அதனால இந்த முறை படையல சிறப்பா போட்டோம். ஆனா ஒரு ஆத்மாவுடைய நினைவு நாள் எதை குறிக்கிறது? தர்ப்பணம் எதை குறிக்கிறது? அந்த ஆத்மா எவ்வாறு வாழ்ந்ததோ, எவ்வாறு வாழ மறந்ததோ அதை நினைவூட்டி அவ்வழியே வாழ வேண்டும். எதை வாழ எவ்வழியே வாழக்கூடாதோ அவ்வழியே வாழ்ந்திருந்தால் அதை மீண்டும் புதுப்பிக்காமல் வாழ வேண்டும். அப்போ எந்த வழியில வாழணும், எதை மறந்துச்சு அதை நினைவூட்டி அந்த வழியே வாழணும். இதுதான் நமக்கு அவர்களை வருடம் நினைவூட்டக்கூடிய செயல். ஆனா அது செய்யறோமா? கண்டிப்பா கிடையாது. அந்த தர்ப்பணம் அளிப்பதிலையும் அவங்களுக்கு படையல் இடுவதிலையும் தான் நம்ம போக்கஸ் பண்றோம். அவங்க என்ன குணநலங்களோட வாழ்ந்தாங்க. இந்த முறை கேட்டாங்க, உங்க தாத்தா பேர் என்ன, உங்க கொள்ளு தாத்தா பேர் என்ன, எள்ளு தாத்தா பேர் என்ன, எனக்கு தெரியலீங்க. இன்ஃபேக்ட் எங்க தாத்தா எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ என் தாத்தாவுடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரியாது. அப்போ நான் எவ்வாறு அறிந்து கொள்வது அவர் எப்படி வாழ்ந்தார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று?
இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் பெற்றவர்கள் அவங்களுடைய பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? தாத்தா எப்படி வாழ்ந்தாரு, அப்பா எப்படி வாழ்ந்தாரு, கொள்ளு தாத்தா எப்படி வாழ்ந்தாரு, எதெல்லாம் தப்பு செஞ்சாங்க, எதெல்லாம் உயர்வா செஞ்சாங்க, இது ரெண்டுமே சொல்லி கொடுக்கணும். உயர்வு மட்டும் கிடையாது, அவங்க செய்த பக்கத்துக்கு நெகட்டிவ் கூட சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது, திதி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரணும். இதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது செஞ்சாங்க, அதை நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாது. இதெல்லாம் உயர்ந்து செஞ்சாங்க, அத மேலும் பல மடங்கு உயர நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு அறிமுகம் கிடைக்கும். அப்போ இதுதாங்க அந்த தர்ப்பணம் எல்லாம், இதுதாங்க திதி நாட்கள் எல்லாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதை மறந்துட்டு நாம என்ன பண்றோங்க, வெறும் அன்னைக்கு புறப்பூசையில நம்ம ஈடுபடுறதால சொல்லுவாங்க பந்த கால விட்டுட்டு இருக்கும் அப்படின்னுவாங்க. எனக்கு ஞாபகம் வரல டக்குன்னு. சக்கைய வச்சுக்கிட்டு ஜூஸ கீழே ஊத்திடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மன்றத்துல. ஆரஞ்சு பிடிஞ்சு சக்கையை எடுத்து வச்சுட்டு ஜூஸ கீழே ஊத்திடுறோம், அப்படித்தானங்களை செய்யறோம். அப்போ அந்த ஆத்மா தான் அடைய வேண்டிய விடியலை மறந்து விட்டு வாழ்ந்து அதை அடையாமலே தவற்றி விட்டது, வெளியேறி விட்டது, உடலை விட்டு. இப்ப அது யார் கையில இருக்குங்க? அவளுடைய சந்தேகம் நம்ம கையில இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணுங்க? பொறுப்புணர்ந்து, பொறுப்புணர்ந்து, இதுதாங்க கடமை அறம், இதுதான் பொறுப்புணர்ந்து செயல்படணும். என்ன பொறுப்புங்க? நம்ம சொத்து, வெளியில சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க இல்லீங்களா, அதை யாருன்னா கொடுத்துருவோமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எங்க தாத்தா சொத்து. இப்போ என்னுடைய மூதாதையர்களும் என்னோட தந்தையும் எனக்காக ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த முடிஞ்ச வரை நாங்க தான் மறதியில இருந்துட்டோம், எங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் அந்த அறியாமையால உங்களுக்கு எல்லாம் ஒரு குருவை கொடுத்திருக்கோம். சிக்கன பற்றிக்கொள், விட்டு விடாதே, உனக்கான விடியல் உன் அருகில் வைத்து விட்டு செல்கின்றோம், அந்த விடியலை நீ அடைந்து விடு. அப்போ நான் அடையும் போது, நாம அடையும் போது நம்ம கூட யார் அடையறாங்க அந்த விடியலை? நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாரும் சேர்ந்துதான், ஒன்று திரண்டுதான் அந்த முக்தி அடைகிறாங்க அந்த இடத்துல. இதுதாங்க நம்மளுடைய வாழ்வின் நோக்கம், முக்தி அடைவது. இறைநிலையோடு இறைவன் வேறு நான் வேறு என்று பாராமல் இறைவனை நானாகும் சத்தியத்தை உணர்ந்து அதோடு கலப்பது. இறைவன் நானாக இருக்கின்றானா, நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? மூதாதையர்கள் வழிகாட்டினாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ எனக்குள் இறைவன் அகமாக இருக்கும் சத்தியத்தை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? சுவாமிஜி ஒரு அழகான கவி கொடுத்திருக்காருங்க. உன் செயலை, இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ? இன்னும் ஒரு 2 லைனுக்கு அப்புறமா சொல்றாரு மீண்டும், உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தோர் ஆவர். உன் செயலை, இன்ப துன்ப உணர்வுகளை உள்ளிருந்து வாங்கி எது செஞ்சாலும் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, சித்திரகுப்தம். சித்திரம் என்றால் ரகசியம், சித்திரம் என்றால் வரைபடம், குப்தம் என்றால் ரகசியம். ரகசியமான வரைபடம். நான் எதை செய்தாலும் அதை எனக்குள் ஈர்த்து கருமையத்துள் வைத்து ஏற்ற நாள் வரும்போது அதை ஒவ்வொன்றால் விரித்து காட்டுவது யாருங்க? யாருங்க அதை செய்வாங்க? இப்ப தியேட்டருக்கு போறோம், ப்ரொஜெக்டர் மூலமா ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சினிமா முடிச்ச பிறகு ஆஃப் பண்றாங்க, அந்த ரேஸ் அந்த அலை உள்ள போயிடுது இல்லைங்களா, நின்றுடுது. அப்ப நமக்குள்ள யார் அந்த அலைய அந்த உள்ள உட்கிரகிக்கிறதும் ஏற்ற நாள் வரும்போது விரிச்சு காட்டுறது யாரால செய்ய முடியுங்க? அது உண்மை தெய்வத்தால தானே அந்த வேலை செய்ய முடியும். என்னுள் சித்திரகுப்தமாக இருந்து என்னை வழி நடத்துவது, நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக இமை கண்ணை காப்பது போல் என்றும் மறவாமல் விழிப்பு நிலையோடு இருந்து என்னை காத்து கொண்டிருப்பது உண்மை தெய்வம் அன்றோ? அந்த தெய்வம் தன்னுள் தன்னை அரவணைத்துக் கொள்ள நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக என்னை காத்து கொண்டிருக்கிறது. என்னுள் இருக்கும் துன்ப பதிவுகளை, களங்கங்களை வெளியேற்றுகிறது. ஏன் அந்த தெய்வம் சந்தோஷத்துக்கு மட்டும் வெளியேற்றினா போதாதா? எவ்வளவோ நல்ல பதிவுகள் உள்ள இருக்கு. சந்தோஷத்தை மட்டும் வெளியேற்றினா போதாதா? ஏன் துன்பத்தை மட்டும் வெளியேற்றுது? அந்த துன்பங்கள் தான் கழிக்கப்பட வேண்டியவை, கழிக்கப்பட வேண்டியவை.
திருத்தப்பட வேண்டியவை, சீரமைக்கப்பட வேண்டியவை. அப்போ எது மூலமா இந்த கருமைய மேன்மை அடையணுமோ அந்த கலங்கங்களை வெளியே அனுப்பி தூய்மை செய்து, தக்க தருணம் அமைத்து அதை தூய்மை செய்து மீண்டும் தன்னை தன்னை இருக்க பற்றி கொள்கிறது. தன்னில் இருக்க பற்றி கொள்ள முடியாததாலதான் உள்ள எதிரில எந்தெந்த கலங்கங்கள்லாம் அது தடையா இருக்கோ அந்த கலங்கங்களை நிவர்த்தி செய்வதற்கு, தூய்மை செய்வதற்காக ஒவ்வொன்னா வெளியே அமைச்சிட்டு இருக்குங்க. ஆனா நாம அத மறந்துட்டு இறைவனுடைய திருக்கூத்துதான் அது அப்படின்றத மறந்துட்டு நம்ம என்ன பண்றோங்க, மீண்டும் மீண்டும் அந்த பழைய வழி, வினை வழியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி சொல்றாரு, பின் அந்த பழைய வினைவதையே வாழ்ந்தால் வருத்துவதும் அன்றி வளம் ஏது வாழ்வில் கேட்கிறாரு. மறுபடியும் அது திருத்தாம நம்ம மீண்டும் பழைய வினை வழியே வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த தவறு என்னுடைய பிறவியில நடந்தது, நான் எவ்வாறு திருத்தி கொள்ள வேண்டும். எனக்கு நிறைய கோபம் வருது, என்னுடைய மூதாத்திற்கு நிறைய கோபம் வரும். அப்போ கோபத்தால் அவர்கள் பெற்ற நன்மை என்ன, தீமை என்ன, அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, இப்பிறவி கோபத்தால் நான் பெற்ற நன்மை தீமை என்ன, அப்பொழுது கோபம் எனக்கு தேவையா, தேவையில்லை. அப்போது நான் என்று அந்த கோபத்தை திருத்திக் கொள்கின்றனோ அந்த பொறுமையாக என்னுடைய கருமைக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ ஒரு கொஞ்சம் மைண்ட் உள்ள நகர்ந்து போது இறைவனை நோக்கி என் கருமையில் செல்கின்றது. இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே, இந்த கல்கின்ற படம் வந்துச்சுங்க நான் காலேஜ் படிக்கும் போது, ரொம்ப அழகான வார்த்தை அதுல வரும். தன்னை தானே செதுக்கி கொள்ளும் பிறவியே நீ கல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. இறைவன் தன் தரிசனத்தை தான் காண்பதற்காக தன்னை தானே வடிவமைத்துக் கொண்டு மீண்டும் தன்னை தானே அந்த வடிவமைத்தல் என்ற ப்ராசஸின் மூலம் வந்த கலங்கங்களை நிவர்த்தி செய்வதற்காக தன்னை தானே செதுக்கிக் கொள்கின்றான். எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் உருவாகி அந்த உருவில் வரும் அந்த தடைகளை மீண்டும் செதுக்கிக் கொண்டு, கலங்கங்களை மீண்டும் செதுக்கிக் கொண்டு தன்னில் தான் லயமாகின்றான். தன் விடியலை தானே காண்கின்றான். இதுதாங்க பிறவியின் நோக்கம். நமக்குள்ள இருக்கிற தவிப்பு எவ்வளவு வாங்கினாலும் நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்போ முட்டி போடும், எப்போ நிற்கும், எப்போ நடக்கும், எப்போ பருவம் எய்தும், எப்போ திருமணம் நல்ல ஜாப் கிடைக்கும், எப்போ திருமணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கும், இப்படியேதான் நம்ம போயிட்டு இருக்கோம். எங்குமே நம்ம மனசு நிறைவு இல்லை. அந்த நிறைவின்மைக்கு காரணம் இதுவல்ல நம் பிறவியின் நோக்கம். இதுவல்ல. எவ்வளவுதான் என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய சொத்து, என் குடும்பம் எவ்வளவுதான் கிட்ட வச்சு 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 பார்த்தாலும் இது வல்ல நம் பிறவியின் நோக்கம். இது வல்ல. தன்னில் தன் விடியலை, தன்னில் உள்ள தன் புற விடியலை கிடையாதுங்க. ஆத்மா உறங்குவது கிடையாது. உடல் மட்டுமே உறங்குகின்றது. உறக்கத்திலும் அந்த ஆத்மாவானது தன் கலங்கங்களை அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஞானிகளுக்கு கனவு அவ்வளவு வராதுங்க, வராது, அவ்வளவாதான் கிடையாது. ஏன்னா விழிப்பு நிலையோட தான் அவங்க உறக்குங்க. கனவே கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மா தூய்மையா இருக்கு, பளிங்கு மாதிரி இருக்கு. எண்ணமும் சமாதானத்துல இருக்கும், கனவும் வராது. ஆனா நாமங்க தூங்குனாங்க, காலை எடுத்து போட்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு கனவுகள். அந்த கனவுகளை எதை குறிக்குதுங்க? ஆத்மாவோட தன்மையை குறிக்கின்றது, ஆத்மாவோட நிலையை குறிக்கிறது. ஆத்மா அன்னமய கோஷத்தில் இருக்கின்றதா, பிராணமய கோஷத்தில் இருக்கிறதா, மனோமய கோஷத்தில் இருக்கிறதா, விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கின்றதா, அல்லது ஆனந்தமய கோஷத்தில் இருக்கின்றதா? நம்ம கனவே அதை பிரதிபலிக்குங்க. நிறைய பேர் டிஃபைன் பண்ணுவாங்க, இப்படி கனவு வந்தா இதுக்கு காரணம், இவ்வாறு கனவு வந்தா இதுக்கு ரீசன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. No one can define dream. நம்ம கனவுகளே நம்ம ஆத்மாவோட பிரதிபலிப்புங்க. வேகமா இருக்கும். நான் பல சமயம் சொல்லுவேன், சில ஆரம்பத்துல நிறைய கனவு வரும்.
என்னுடைய மண்டத்துக்கு வந்து கூட அது மாதிரி நிறைய கனவு வந்துருச்சு. அப்போ என்னுடைய தோழி எல்லாம் சொல்லுவாங்க, நான் என கண்ணு மூடி தூங்கும் போது மகரிஷி வந்தாரா, அவர் பக்கத்துல நான் நின்னுந்தேன்னா என் கூடவே நீயும் நின்னுந்தியா ஜெயா. மகரிஷி புக்கு எழுதும் போது நம்மள அப்படியே பார்த்தாரா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகரிஷி அவ்வளவு பொறுமையா பாக்குறத நீ பாத்தியா போனா அப்படின்னு கேட்பேன். அப்ப நானு வந்து யோசிப்பேன், நம்ம கனவுல மகரிஷி வந்தாலும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். வந்திருப்பாரு, ஆனா பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே பீட்டாலேயே இருக்கு. ஆல்பால மட்டத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காருது, மீண்டும் வீட்டுக்கு வந்தோம்னா பீட்டால இருக்கு. அவங்க கனவு கண்டவங்க மனசு முக்க முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆல்பால இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவங்க வந்து அந்த ஆல்பால மனசு அமைதி அடையும் போது அந்த கனவானது தெளிந்த நீரோடையாக செல்கின்றது. அப்போ அந்த நீரோடையில் மகரிஷி உருவம் தெளிவாக தெரிகிறது அவங்களுக்கு. ஆனா நான் அப்ப தூங்கும் போது அது நிறைய பீட்டால இருந்து பழகிறதால தூக்கத்துல அது குடுகுடுன்னு ஓடுது. அது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. விடிஞ்சா என்ன கனவு வந்துச்சு தெரியல, ஆனா கனவு வந்துச்சா வேகமா இருந்தது கனவு. அந்த வேகம் எதை குறிச்சுதுன்னா என்னுடைய மனநிலையை குறிச்சுது. அப்போ நம்ம தூக்கத்துல காணும் கனவு என்பது நம்ம ஆத்மாவின் பதிவுகள் வெளிப்பாடு. அந்த பதிவு எந்த தரத்துடன் இருக்கிறது, அது அந்த பதிவுகள் பீட்டால இருக்கா, ஆல்பால இருக்கா, தீட்டால இருக்கா, டெல்டால இருக்கா, இதுதான் அந்த இடத்துல. அப்போ அந்த ஆல்பா அந்த பதிவுகள் பீட்டால இருந்ததுன்னா அன்னமய கோஷம் மனமய கோஷம் தான் அதுல வரும் இல்லைங்களா. அன்னமய கோஷம் மனமய கோஷத்தை சார்ந்த பதிவுகள் தான் இருக்கும். அந்த பதிவுகள் ஆல்பால இருந்தா பிராணமய கோஷம், கொஞ்சம் மனமய கோஷம், மீறி பிராணமய கோஷத்துக்கான பதிவுகள் வரும். அந்த கனவுகள் வரும், கொஞ்சம் ஸ்பீடு கம்மி ஆகும். நம்ம ஆத்மாக்குள்ள பதிவுகள் தீட்டா டெல்டா சார்ந்த பதிவுகளா இருந்தா விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷ பதிவுகளா அங்க வரும். அப்போ நம்ம கனவை வச்சே சொல்லலாம் நம்மளுடைய ஆத்மாவோட தன்மை என்னவாக இருக்கின்றது, எதை நோக்கி நம்ம ஆத்மா தவித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் ஞானிகள் விழிப்பு நிலையோட அந்த உறக்கம். ஏன்னா அவங்களுக்கு கனவு வராது. ஏன்னா அந்த ஆத்மா தூய்மை அடைந்து விட்டது, அது ஆனந்தமய கோஷத்தை அடைந்து விட்டது. ஆனந்தமய கோஷத்தை அடைந்து விட்ட ஆத்மாக்கு உறக்கம் எழுது. அப்போ அது விழிப்பு நிலையோடு அந்த உடலோட சோர்வுக்கு அந்த உறக்கம் இருக்கே தவிர அந்த ஆத்மா ஆனது பூரண விழிப்பு நிலையோடு தரிசித்துக் கொண்டிருக்கின்றது தன் இயக்கத்தை. இந்நிலை நமக்கு எப்போ வரப்போகுதுங்க? அது இதுதாங்க விடியல். இதை விட ஒரு பேரானந்தம். விடியல் என்பது என்னதுங்க? பேரானந்த களிப்பு. பேரானந்த களிப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, கொலோக்கியலா தப்பா எடுத்துக்காதீங்க, பல்பெரிதுவாங்க இல்லைங்களா. சந்தோஷமா இருந்தா பாரு முகத்துல 1000 வாய்ஸ் பல்ப் எரியுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஒரு புறத்துல எனக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது என்னுடைய புற இன்பத்தை அது வந்து அது தீர்க்குது, கொடுக்குதுன்னா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா இந்த ஆத்மா எந்த நோக்கத்தை நோக்கி அது வந்து பிறந்ததோ அந்த நோக்கத்தை நோக்கி சீராக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்தை அடையக்கூடிய காலம் கிட்ட வந்து விட்டதுன்னு சொல்லும் போது அதை விட ஒரு விடியல் என்னவா இருக்குங்க? அதுதான் விடியல், அதுதான் விடியல். பல்பு ஆஃப் ஆயிடும் இல்லைங்களா. அப்போ தற்கால இன்பம் என்னைக்கு வேணாலும் இந்த புற இன்பம் தற்காலிகமானது, என்னைக்கு வேணாலும் அது துன்பமாக மாறலாம் இல்லைங்களா. அதனால சொல்றாங்க ஆசை அருமீன், ஆசை அருமீன்றார். எல்லா இன்பத்துக்கும் ஒரு ஒரு அளவு முறை இருக்கு. எந்த நேரத்திலையும் ஒரு இன்பமான துன்பமாக மாறலாம், எந்த சூழ்நிலையிலும் ஒரு துன்பமானது இன்பமாக மாறலாம். ஆனா மாறாதது எது பாத்தீங்கன்னா பேரின்ப களிப்பு, பேரானந்த நிலை. இறைவன் வேறு நான் வேறு அல்ல, இறைவனே நானாக இருக்கின்றான். இறைதான் என்னை அறிவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரகத்தில் அடங்கி உள்ளவற்றை பொருளைந்தின் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி புரிந்து கொள்ளும் நுட்பம் என கழித்திட்டாய். நெறிப்பிழந்த மனித நாட்டும் செயலை அதன் விளைவை நீயேதான் கருமையத்தில் ஈர்த்து உண்மையாக்கி 8 நாள் விரித்து விளைவாய் காட்டும்
இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன், உனது நீதி கண்டேன். விடியலில் தான் கண்ட விடியலில் மகரிஷி உரைத்த கவி. உனது நீதி கண்டேன், அந்த விடியலை கண்டு விட்டேன். அந்த விடியலில் உன்னுடைய செயல்கள் யாவும் கசடர புலப்படுகின்றன, கலங்கமில்லாமல் புலப்படுகின்றன. தடையில்லாமல் உந்த நீதியை, உனது பேராட்டத்தை, உனது களியாட்டத்தை கண்டு ரசிக்கின்றேன் இறைவா. இதைவிட இந்த பிறவியில் என்ன வேண்டும்? அந்த விடியல், அந்த விடியல் கொடுக்கும் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் இறை தரிசனம், இதை விட என்ன வேணுங்க? இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? அதுக்காக இதை கண்டு ரசித்து அந்நிலையில் உருகி வாழ்வதுதானுங்க இந்த வாழ்க்கை. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு பாருங்க சுவாமிஜி. அதனாலதான் சொல்றாங்க, அச்சமில்லை அச்சமில்லை அருஞ்சுடர் நாம், அஞ்சுவதே துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம். இந்த சிற்றின்பங்கள் மூலமா கிடைக்கும் துன்பத்தை கண்டு பயந்து விடாதே. உனக்கான ஒரு விடியலை இறைவன் வைத்திருக்கின்றான். விடியலாகவே அந்த இறைவன் இருக்கின்றான். அதை தரிசிப்பதற்காக, அந்த விடியலாக நிற்பதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதாங்க மனவள கலை பயிற்சியின் நோக்கம். இதுதாங்க சுவாமிஜி நம்மளுடைய டிராவல் ஈஸி. எவ்வளவு அழகா சுவாமிஜி நம்ம சிலபஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது எவ்வளவு அழகா அதை கடந்து வந்துடலாம் அப்படின்ட்டு அது ஒரு வழிகாட்டி நம்மள இந்த பிறவி அழகா கடப்பதற்கான, இந்த பிறவி என்னும் ரொம்ப அழகான வாழ்க்கைய நம்ம கடப்பதற்கான ஒரு வழிமுறை கொடுத்திருக்காங்க. அதற்கு ஒரு எளிமையான முறை என்ன தெரியுங்களா? ரொம்ப ஈஸிங்க. தட்டுங்கள் தனக்குள்ளே என்பார், தனக்குள் பேராற்றல் கண்டு. ஜீசஸ் சொல்லுவார் இல்லைங்களா? ஸ்கூல் படிக்கும் போது தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ நான் விஷுவலைஸ் பண்ணுவேன், பெரிய டோர், ஒரு கொகை, அது மேல ஒரு பெரிய டோர் மூடி இருக்கு, அத போய் தட்டுனா ஜீசஸ் உள்ள இருந்து வருவாரு. அப்படிதான் விஷுவலைஸ் பண்ணுவேன். ஏன்னா உயிர் தெழுந்தார் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா அது படிக்கதாங்க தெரிஞ்சது. எல்லா பைபிள்ல, குரான்ல, பகவத்கீதையில உள்ள அர்த்தத்தோட கொடுத்திருக்காங்க வார்த்தைய. எதுவுமே பொய் இல்ல, உண்மைதான். ஆனா உள்ளது உள்ளபடி பார்க்கணும், கண் கொண்டு பார்க்க, கண் கொண்டு பார்க்கணும். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை தட்டணும் பயிற்சிகள் மூலமா. தட்டுங்கள் தலைக்குள்ளே பேராற்றல் கண்டோர், தக்க வழி அருட்குருவின் ஃபார்முலா குறிச்சுக்குங்க. தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனே அறிதல். முதல்ல சரண்டர் yourself to God, to குரு. நான் ஏற்கனவே இந்த பேசும்போது சொல்லியிருப்பேங்க, ஒரு கங்காரு குட்டி வெளியில சுத்திட்டு இருக்கிறத விட வீடியோ பாருங்களேன் யூடியூப்ல. அது வெளியே சுத்திட்டு இருக்கோங்க, எங்கேயாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்லும் போது உடனே அந்த குட்டி என்ன பண்ணுங்க, அது கங்காரு அந்த பவுச் இருக்கு பாத்தீங்களா, அது உடம்புக்குள்ள, அந்த தாயோட பவுச்சுக்குள்ள போயிட்டு உள்ள போய் உட்காந்துருக்கலாம். ஒருத்தர் அந்த அதுவும் எடுத்தாங்க, அந்த பவுச்ச அந்த பெட் கங்காரு அந்த பவுச்ச பிரிச்சு பாக்குறாங்க. அந்த பவுச்சுக்குள்ள போயிட்டு எங்கேயோ ஒரு ஓரத்துக்கு ஒட்டிக்குதுங்க அந்த கங்காரு குட்டி. அதுக்கப்புறமா அந்த பயத்தோட உள்ள போய் இறங்கிச்சு. கொஞ்ச நேரம் அந்த பவுச் வழியா கங்காருவோட பவுச் வழியா அந்த குட்டி எடுத்து தைரியமா அந்த உலகத்தை பாக்குதுங்க. நான் இந்த உலகத்தை எங்க தாய் வழியாக பார்க்கின்றேன். நாம் நமக்காக விதிக்கப்பட்ட விடியலை காண வேண்டுமெனில் குருவை முதல்ல குரு கிட்ட சரண்டர் ஆகணுங்க. பரிபூரணமாக கேள்விகள் இன்றி குரு கிட்ட முழுமையா சரண்டர் ஆகணுங்க. குரு வழியே நின்று நம்ம இந்த உலகத்தை பார்க்கணுங்க. நம்ம புறப்பார்வை கலங்கங்களால் ஆனது. அது கலங்கத்தை மட்டும்தான் பார்க்கும். ஆனா நம்ம குருல இரண்டரை கலந்து, குரு அறிவு நம்மோட இரண்டரை கலந்து அதன் வழியே இந்த உலகத்தை பார்க்கும் போது நம்ம சுத்தி இருக்கிற தெய்வீகத்தை பார்ப்போங்க. லட்சங்கள் தெய்வமயம், காணும் உயிர் வகையா அனைத்தும் தெய்வமயம். அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை. மௌனம் அன்றோ
அந்த மௌனமே விடியல் அன்றோம். இந்த சிந்தனையோடு அந்த விடியலை காண இந்த க்ஷணம் முதல் பொறுப்புணர்ந்து செயல்பட்டு நாம் அந்த விடியலை நோக்கி நம்முடைய பயணத்தை மேலும் லகுவாக்கிக் கொண்டு நாம் பயணிப்போம். குரு அருளிய உலக சமாதானம் என்ற நிலையில் நாம் வித்தாக அமைந்து அடைவோம். வாழ்க